ஒரு அழகான கிராமத்தில் ஒரு ஸ்கூல் இருந்தது. அந்த ஸ்கூலில் இருக்க பசங்க எப்போவுமே வெளியே இருக்க பேக்கரியில் தின்பண்டம் வாங்கி சாப்பிட்லான்னு வருவாங்க. ஆனால் அந்த ஒரு பேக்கரி மட்டும்தான் நல்லா ஓடும், இன்னொரு பேக்கரி நல்லாவே ஓடாது. வாங்கடா, நம்ம எப்போவும் வாங்கி சாப்பிடுவோம்ல பேக்கரி, அந்த பேக்கரியிலே போய் இன்னைக்கு முட்டை பப்ஸு எல்லாம் வாங்கி சாப்பிட்லாம் என்ன? சீக்கிரம் வாங்க, அங்கே கொஞ்ச நேரத்துலேயே தீர்ந்து போயிடும். அந்த அண்ணே நமக்காகவும் கொஞ்சம் நெஞ்சம் எடுத்து வச்சுருப்பாங்க, நம்ம ரெகுலர் கஸ்டமரில். ஆமாமா. அந்த அண்ணன் கடையில கட்லெட்டு செம்ம டேஸ்ட்டா இருக்கும். வாங்கி சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். எக் பப்ஸு அதை விட டேஸ்ட்டா இருக்கும். சீக்கிரம் வாங்க போவோம். அப்புறம் தீந்து போயிருச்சுன்னா நமக்கு வருத்தமா இருக்கும். அதை சாப்பிடாம நமக்கு நிம்மதியாவே இருக்காது. வேகமா வாங்க போவோம். எனக்கும் இன்னைக்கு நீயே சேர்த்து வாங்கி கொடு. நாளைக்கு உனக்கு நான் காசு கொடுத்துட்றேன். இன்னைக்கு நான் காசு எடுத்துகிட்டு வரல என்ன? அவங்க எல்லாரும் அந்த பேக்கரியில் வாங்கி சாப்பிட கிளம்புனாங்க. அண்ணே, உங்கள் பேக்கரியில் நாங்கள் எல்லா ஸ்வீட்டும் தீந்து போயிடணும் சீக்கிரமாக ஓடி வந்தோம் தெரியுமா? உங்கள் ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்லன்னா எங்களுக்கு தூக்கமே வராது. கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, ஆனால் அந்த ஐட்டம்ஸே அவ்வளவு நல்லா இருக்கண்ணே. இன்னும் நிறைய ஸ்பெஷலாக எங்களுக்காக செஞ்சு கொண்டு வாங்க, நாங்கள் எல்லாத்தையுமே வாங்கி சாப்பிட்ணும். பாப்பா, உங்க எல்லாத்துக்கும் எல்லாமே செஞ்சு கொண்டு வரேன் என்ன? உங்களுக்கு என்ன வேணுமோ நல்லா வாங்கி சாப்பிடுங்க. உங்ககிட்ட எப்போ காசு இருக்கோ எனக்கு கொடுத்தா போதும், சரியா? சரி சரி, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, நான் தரேன். அண்ணே, உங்கள் கடையில் நாங்கள் எப்போவும் என்ன வாங்கி சாப்பிடுவோம்? கட்லெட்டும் முட்டை பப்ஸும் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு, அதை போட்டு கொடுங்க. நாங்கள் ஒவ்வொரு பிளேட்டாக வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்போம். எப்படி தான் இந்த கட்லெட்டை செய்கிறீங்கன்னே தெரிலனே, அவ்வளவு அருமையாக இருக்குது. நீங்கள் இப்படிலாம் சொல்கிறத பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாப்பா. நீங்கள் நல்லா வாங்கி சாப்பிடுங்க என்ன? சரி சரி, இருங்க, உங்களுக்கு கட்லெட்டும் முட்டை பப்ஸும் வச்சு தரேன், ஒன்று ஒன்றா சாப்பிடுங்க என்ன? அந்த பேக்கரிக்காரவங்க கட்லெட்டு முட்டை பப்ஸ்லாம் வச்சு கொடுத்தாரு. அவங்க ரொம்ப சுவையாக இருக்குன்னு சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பக்கத்தில் இருந்தவனுக்கு ஒரே கோவமாக வந்தது, நம்ம கடை மட்டும் ஓடவே மாட்டேங்குதுன்னு. அண்ணே, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுண்ணே. நாளைக்கும் நாங்கள் வருவோம். எப்போவுமே எங்களுக்குன்னு கட்லெட்டு முட்டை பப்ஸு எடுத்து வச்சுருங்க தனியாக, சரியா? யாரும் எல்லாம் வந்துட்டாங்கன்னு நீங்கள் வித்துறாதீங்க. ஆமாம் ஆமாண்ணே, எங்களுக்கு நிச்சயம் இதெல்லாம் எடுத்து வச்சுருங்க. இல்லைன்னா எங்களுக்கு சாப்பிடலன்னா தூக்கமே வராது பார்த்துக்கங்க. ஆமாங்கண்ணே, எங்களுக்கு எப்போவுமே முட்டை பப்ஸு இல்லை கட்லெட் எடுத்து வச்சுருங்க. பீஸ் கேக்கு எங்களுக்கு ஒரு பாக்ஸில் போட்டு கொடுங்க, நாங்கள் வீட்டுக்கு கொண்டு போகணும். வீட்டில் எங்கள் அம்மா அப்பா முதற்கொண்டு உங்கள் ஸ்வீட்ஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. சரிங்கம்மா, நீங்கள் நல்லா வாங்கி சாப்பிடுங்க சரியா? சரி சரி, இப்போ லேட் ஆயிடுச்சு, நீங்கள் வீட்டுக்கு போங்க. அம்மா அப்பாலாம் உங்களை தேடுவாங்கல்ல, அப்புறம் லேட்டாச்சு அவங்க பிள்ளையை காணணுமே அவங்க கஷ்டப்படுவாங்க. வேகமாக சாப்பிட்டு கிளம்புங்க. சாப்பிட்டுட்டு அந்த ஸ்கூல் பசங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்க. இவன் கடை மட்டும் எப்படி தான் இப்படி ஓடுதுன்னு தெரில. இத்தனைக்கும் பட்டி கட்டா மாதிரி ஒரு செட்டை போட்டு வச்சுட்டு பேக்கரின்ட்டு உட்காந்துருக்குறியான். நம்ம நல்ல டிசைன்லாம் பண்ணி கேக்கெல்லாம் நல்லா சுத்தமாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்தால் நம்ம கடைக்கு எவனும் வர மாட்டேங்கிறாங்க. உலகத்தை பாரு எப்படின்னு. எல்லாம் நல்லவனுக்கு காலமே கிடையாது, பூரா இந்த மாதிரி இருக்கவனுக்கு தான் காலம். அவன் புலம்பிக்கிட்டே அவன் வீட்டுக்கும் போயிட்டான். கஷ்டப்பட்டு பேக்கரியை போட்டால் அதுவும் காலவாரி விடுது பாரு. பூரா அந்த மாக்காங்கடையில் தான் போய் வாங்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம கடையில் எவனும் ஒரு காஃபி கூட வந்து குடிக்க மாட்டேங்கிறான். டவுன் பக்கம்தான் நம்ம கடை ஓட மாட்டேங்குதுன்னா இங்கேயும் வந்து நம்ம கடை ஓட மாட்டேங்குது. என்னத்தை தான் பண்ணி தொலைக்கிறதுன்னு தெரியலை. அப்போ அந்த சைடு ஒரு தாத்தா நடந்து வந்துட்டு இருந்தாரு. இவன் தனியாக புலம்புறத பார்த்தாரு. தம்பி, ஏன்பா இப்படி தனியாக புலம்பிக்கிட்டு இருக்க? உனக்கு எதுவும் பிரச்சனையா? என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். ஏன் இப்படி தனியாக புலம்புற? ஆமாம், என்னத்தையா தீர்த்து வைக்கிறீங்க? என் கடை பேக்கரின்னு ஒன்று போட்டிருக்கேன்ல, அது அந்த ஸ்கூல் பக்கத்தில் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பக்கத்தில் ஒருத்தன் பேக்கரி கடை போட்டிருக்கேன், நல்லா மாக்கா மாதிரி பட்டி கட்டா மாதிரி ஒரு செட்டை போட்டு உக்காந்துருக்கியான். அவன் கடை நல்லா போகுது, ஆனால் என் கடையில் நல்லா இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றியெல்லாம் வச்சுருக்கிறேன், ஒன்றும் ஓட மாட்டேங்குது. எவ்வளவு கடுப்பாக இருக்குன்னு சொல்லுங்கள். அதை நினச்சி தான் புலம்பிக்கிட்டு உக்காந்துருக்கிறேன். உங்களுக்கு என்னய்யா, உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. என் கஷ்டத்தை யார்கிட்ட சொன்னாலும் தீர போகிறதில்ல. இவ்வளவு தான் விஷயமாப்பா? இதுக்கு போயா சோகமாக உட்காந்துருக்க? அவர் எப்படி அவர் கடைக்கு கஸ்டமர் இழுக்கிறாருன்னு நான் சொல்லட்டா? அந்த ஆள் ரொம்ப தங்கமானவர் தெரியுமா? அன்னைக்கு நான் அதே மாதிரி பேக்கரி கடைக்கு போனேன். தம்பி, முட்டை பப்ஸ் இருந்தால் கொடுப்பா.
உன் கடையில் எனக்கும் முட்டை பப்ஸுனா ரொம்ப பிடிக்கும். உன் கடையில் போடுறது ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. எனக்கு 2 முட்டை பப்ஸு கொடுப்பா. சாப்பிட்டுட்டு ஒரு டீயும் குடிச்சிட்டு போகிறேன் என்ன? இருங்கய்யா, 2 நிமிஷத்தில் எடுத்து தரேன். நீங்கள் இப்படிலாம் சொல்கிறத பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குய்யா. இருங்க, நான் தரேன். அந்த தாத்தாவும் அந்த முட்டை பப்ஸு கேக்கெல்லாம் வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாரு. தம்பி, முட்டை பப்ஸு கேட்கலாம் ரொம்ப அருமையாக இருந்தது. இது எவ்வளவுன்னு சொல்லு, உனக்கு பணத்தை கொடுத்துட்டு நான் கிளம்புறேன். ஐயா, ஒரு பப்ஸு 15 ரூபா. நீங்கள் 2 பப்ஸு சாப்பிட்ருக்கீங்க, 30 ரூபா. அப்புறம் பீஸ் கேக்கு ஒரு 10 ரூபா, 40 ரூபா ஆச்சியா. கொடுத்துட்டு போகிறீங்களா? அந்த தாத்தாவும் தொலைவி தொலைவி பார்த்தாரு. ஆனால் அவர் பர்ஸை எங்கேயோ மறந்து வச்சுட்டு வந்துட்டாரு. ஐயோ தம்பி, பர்ஸை எங்கேயோ நான் வச்சுட்டு வந்துட்டேன்ப்பா, மன்னிச்சிரு. உங்ககிட்ட இவ்வளவு சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம இல்லையே பாரு. தெரியாமல் பண்ணிட்டேன். நான் வீட்டில் போய் எப்படியாவது பர்ஸை எடுத்துகிட்டு வந்துடுறேன்ப்பா. நீ எதுவும் மனசை வருத்திக்காத. இந்தா, அது முடிக்க என்னோட ஃபோனை நீயே வச்சிரு. நான் போய் பர்ஸை எடுத்துகிட்டு வந்து உனக்கு காசு கொடுத்துட்டு இந்த ஃபோனை வாங்கிக்கிறேன் என்ன? ஐயா ஐயா, பரவாயில்லைங்கய்யா. வேணும்னே யாராவது இப்படி பண்ணுவாங்களா? எனக்கு இப்போதைக்கு காசு வேணாம். நீங்கள் என்னைக்கு திரும்ப சாப்பிட வரீங்களோ அப்போ காசு கொடுத்தா போதும். மறந்து வச்சுட்டு வரதெல்லாம் சகஜமான ஒன்று. இதை எதுக்கு வருத்திக்கிறீங்க நீங்கள் தாராளமாக உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வாங்க. ஃபோனு இதெல்லாம் கொடுக்கறதெல்லாம் எனக்கு வேணாம். நீங்கள் என்னைக்கு திரும்பவும் சாப்பிட வரீங்களோ அன்றைக்கி எனக்கு காசு கொடுத்தா போதும். பத்திரமா போயிட்டு வாங்கய்யா. இன்னும் வேணும்னாலும் சாப்பிட்டுட்டு போங்க, சரிங்களா? ரொம்ப நன்றி தம்பி. உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா வருவ பாரு. இப்படி ஒரு ஆள் இந்த உலகத்தில் நான் பார்த்ததே கிடையாது. இங்கே இருக்கவங்கெல்லாம் எரிஞ்செறிஞ்சு விழுவாங்க. ஏதாவது நம்ம காசு கொடுக்கலன்னா போதும், அவ்வளோதான், நம்ம குடும்பம் வரைக்கும் இழுத்து அசிங்கமாக பேசுவாங்க. அப்படி இருக்கவங்க மத்தியில் உன்ன மாதிரி ஆள் இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம்தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயாவும் கிளம்பிட்டார் அங்கேருந்து. என்னங்கய்யா, அதுக்காக நான் காசை வேணான்னா சொல்ல முடியும்? என் கடை அப்புறம் அதை விட நஷ்டத்தில் போகும் தானே. காசை நான் மற்றவங்கள்ட்ட வந்து வாங்கலைன்னா நான் எப்படி பிழைக்க முடியும்? தம்பி, உன்னைய காசு வாங்காமல் விடுன்னு சொல்லலை. நீ வர்றவங்க எல்லாத்துட்டையும் ரொம்ப மரியாதையாகவும் அன்பாகவும் நடந்துக்கிட்டேன்னா அவங்க உன் கடைக்கு அடுத்தடுத்து வருவாங்க. இதே நீ மூஞ்சியை தூக்கிக்கிட்டு இப்படி பேசுனேன்னா எப்படி உன் கடைக்கு வருவாங்க? நீ என்கிட்டயே இப்போ எப்படி பேசுகிற பார்த்தில? நம்மளோட செயலில் தான் தம்பி இருக்குது. நம்ம ஒருத்தர்கிட்ட அன்பாகவும் பாசமாகவும் நடந்துக்கிட்டோம்னா அவங்க நிச்சயம் அடுத்தடுத்து நம்ம கடைக்கு வர அவங்களுக்கு ஆர்வமாக இருக்கும். அதை விட்டுட்டு இப்படி மூஞ்சியை காட்டிட்டு பேசுனேன்னா, ஐயோ இவன் கடையா, இவன் கடைக்கு போனாலே மூஞ்சியை தூக்குவியான், நம்ம எப்படி இவன் கடைக்கு போகிறது? பக்கத்தில் இருக்க கடை ரொம்ப அன்பாக பேசுகிறாரு, அவர்கிட்டே நம்ம போவோன்ட்டு போயிடுவாங்க. நீ வர்றவங்கள்ட்ட மரியாதையாக நடத்த பழகிக்க என்ன? அப்போ உன் கடையை பாரு, இதை விட சூப்பராக போகுதா இல்லையான்னு மட்டும் பாரு. அப்படிங்களாயா? சரிங்கய்யா. அப்போ நான் இனிமேல் இந்த மரியாதையை ஃபாலோ பண்ண நான் கற்றுக்குறேன். இனிமேல் யார்கிட்டேயும் மூஞ்சியும் முகரையும் கட்டி நான் பேச மாட்டேன். நான் இனிமேல் எல்லாத்துட்டையும் பாசமாகவும் அன்பாகவும் நடந்துப்பேன். எனக்கு வர்ற கஸ்டமரை தெய்வமாக நினச்சி நான் பார்த்துக்குவேன்யா. ரொம்ப நல்லது தம்பி. நீ இப்படி இருந்து பாரு, நிச்சயம் நீ உன் வாழ்க்கையில் முன்னேறுவ. மற்றவங்களுக்கு யார் மரியாதை கொடுக்குறாங்களோ அவங்க தான் முன்னக்க வருவாங்க. தாழ்த்தி பேசுகிறவங்களாம் என்றைக்குமே முன்னக்க வந்ததா சரித்திரமே கிடையாது. அந்த தாத்தாவும் அவனுக்கு சொல்லி புரிய வச்சாரு. அவனும் புரிஞ்சுக்கிட்டான். அடுத்ததுலேருந்து அவன் கடையை நல்லா ஓட ஆரம்பிச்சுது. எல்லாத்துக்கும் ரொம்ப மரியாதையும் கொடுக்க ஆரம்பித்தான்.